உங்கள் நண்பன் பாரதி. சிங்கப்பூரில் எஸ்கேவோட லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஊர்லேயே வந்து ஆப்ரேட்டர் ஆகிட்டு இருந்திருப்போம். சிங்கப்பூர் போனால் எஸ்கேவேட்டர் ஆப்ரேட்டர் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேருடைய நம்பிக்கையோடு இங்கே வருவோம். ஆனால் இங்கே வந்து ஈஸியாக வந்து வண்டி ஓட்டிட முடியாது. சிங்கப்பூரில் வந்து அதுக்கான லைசன்ஸ் நீ எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து வண்டி ஓட்ட முடியும். அதை தான் எப்படி எடுக்கிறது இங்கே சிங்கப்பூரில் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா வண்டியே ஈஸியாக கற்றுக்கலாம் போல், ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இங்கே சிங்கப்பூரில். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பிசிஏ அகாடமின்னு ஒன்று வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணாங்க. அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 9 நாள் ஒர்க்கிங் டேஸில் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அவங்க இதில் சைட்லேருந்து யாருமே எதுவும் பண்ணுறதில்ல. ப்ரைவேட்டில் வந்து ஒரு 2-3 கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா சண்டே 4 நாள் 5 நாள் கிளாஸு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி சண்டே யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் டெஸ்ட் மட்டும் ஒர்க்கிங் டேஸில் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் நீங்களே போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும், எத்தனை நாள் கிளாஸு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா ரேராக இருக்குது. எப்படின்னா வந்து ஜனவரி மாதம் நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக மே மாதம் ஏப்ரல் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது வந்து 8 மாதம் ஆகுது ஒருத்தங்களுக்கு வந்து கிளாஸ் வர்றதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவு வந்து டிசம்பர், நவம்பர் இல்லைன்னா ஜனவரி இந்தமாரி டைமில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு அந்த கோர்ஸுக்கான அதை போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மினிமம் பர்மிட் வந்து 1 வருஷமாவது இருக்கணும். பர்மிட் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா அப்புறம் போகலாம், அவங்க அப்புறம் திடீர்னு கம்பெனியில் வந்து கட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் இந்த ட்ரைனிங் போக முடியாது. அப்புறம் நீங்கள் கட்டினது காசு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நான் ஒரு 2 இன்ஸ்டியூட் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். அட்ரஸ்ஸு, எவ்வளோ அமௌண்ட் வரும், எத்தனை நாள் கிளாஸு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் பார்த்து போய்ட்டு அப்ளை பண்ணிங்க. ஈஸி தான், எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம ஊரில் எப்படி வண்டி ஓட்டுறோமோ அதே தான் இங்கே வந்து ஓட்டுறோம். லிவர் ஆப்ஷன் வேறு. நம்ம ஊர் மெத்தடுக்கும் இங்கே சிங்கப்பூர் மெத்தடுக்கும் லெஃப்ட் ரைட் மாறும். நம்ம ஊர் மெத்தடுக்கும் சிங்கப்பூருக்கும் லெஃப்ட் ரைட் மாறும். அதேமாரி வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ட்ரைனிங் இதுதான் ட்ரைனிங் சென்டரு, ஃபேண்டா குளோபல். இந்த ட்ரைனிங் சென்டரில் தான் வந்து நம்மளை அப்ளை பண்ணணும். அங்கே வந்து தியரி வந்து 2 நாள் ஈவினிங் போட்டிருக்குறாங்க கிளாஸு. 5:30 மணிலேட்டு 8:30 மணி வரைக்கும் தியரி 2 நாளைக்கு போட்டிருக்குறாங்க. அது மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் டேஸில் தான் வர்ற மாதிரி இருக்கும். அது டைரெக்டாக போனால் தான் கேட்கணும். ப்ராக்டிக்கல் வந்து சண்டேவில் போய்க்கலாம் 2 நாள். அது காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5:30 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் வந்து ஒரு நாள் வந்து ஒர்க்கிங் டேஸில் போய் ஃபைனல் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டாலர் ஆகும் அப்படின்னா 1667 ரூபா சிங்கப்பூர் டாலர். அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எஸ்கேவேட்டர் ஆப்ரேட்டரு அண்டு லிஃப்டிங் சர்டிஃபிகேட்டோடு தான் உங்களுக்கு வரும். இதில் 2மே அட்டாச். ஏன்னா முதலாம் வந்து லிஃப்டிங்லாம் தேவையில்லை, எந்த ஆப்ரேட்டர் வேணாலும் லிஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. லிஃப்டிங்னு தனியாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து யாருமே வந்து லிஃப்டிங் பண்ண முடியாது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் லிஃப்டிங் பண்ணலாம். இதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து 4 ப்ராஜெக்ட் வரும். 4 ப்ராஜெக்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். அதில் வந்து 10 நிமிஷம் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நிமிஷம் வந்து எஸ்கேவேஷன் பண்ணணும். 20 நிமிஷம் வந்து எஸ்கேவேஷன் பண்ணதை பேக்வீல் பண்ணணும். நீங்கள் ப்ராஜெக்டை வந்து 100% நீ கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் உங்களை பாஸ் போடுவாங்க. ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும். அளவு கூட குறைச்ச அப்படி இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் பாஸ் போடுவாங்க. ஃபேண்டா குளோபல் இது வந்து எங்கே அப்படி இருக்குது அப்படின்னா சுங்கங்காட்டில் இருக்குது. இதோட டீட்டெயில் நம்பர் ஷோ பண்ணுறேன். இதில் வச்சு
பார்த்துட்டு போங்க. இந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி போங்க. இல்லைனா கால் பண்ணி கூட கேளுங்க, அட்மிஷன் போடுறாங்களா அப்படின்னு கூட கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து அங்கே டைரெக்டாக போ. நானும் எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.